இந்த வருட பிப்ரவரியில் பிரிந்த காதல் கதை இந்த ஆகஸ்டில் ஒன்று சேர்ந்தது அதே இடத்தில். ட்ரம்ப், செலன்ஸ்கி இருவரும் சேர்ந்து விட்டார்களா? புட்டினுக்கு இதனால் எதுவும் பாதிப்பா? ட்ரம்ப் செலன்ஸ்கியை நிர்பந்திக்கப் போகிறாரா அல்லது புட்டினை சமாதானப்படுத்த போகிறாரா? ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் நேரடியாக வந்திருக்கிறார்கள் ட்ரம்பை சந்திக்க. என்னதான் நடந்தது என்று வரலாற்றில் அடுத்த முக்கியமான ஒரு சந்திப்பு. ஏன் இது முக்கியமான சந்திப்பு என்றால், சாதாரண சந்திப்புகளை விட சற்று என்ன சொல்வது, ஹீட்டட் சந்திப்புகளுக்கு அடுத்ததாக நடக்கிற ஒரு சந்திப்பு தான் இந்த சந்திப்பு. கடந்த பிப்ரவரி ஜெலன்ஸ்கி மற்றும் ட்ரம்ப் சந்தித்து கொண்டு மோதிக்கொண்ட அதே இடத்தில் தான் இன்று அதே ஓவல் ஆபீஸில் இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். என்னென்ன சுவாரஸ்யமான விடயங்கள் நடந்தன அதை முதலில் பார்ப்போம். முதலாவதாக ஜெலன்ஸ்கியின் உடை. உங்களுக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து செலன்ஸ்கி அந்த கோட் சூட் அணிவதை தவிர்த்திருந்தார். தான் ஒரு முன்கள போராளி என்பதை காட்டுவதற்காக ராணுவ வீரர்கள் போல அணியும் உடையை அவர் எப்போதும் அணிந்திருந்தார். கடந்த ஓவல் ஆபீஸ் மீட்டிங்கிற்கும், அதாவது பிப்ரவரி 2025க்கும் அதே போன்ற ஒரு உடையை அணிந்து வந்திருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருந்தார், இந்த ஓவல் ஆபீஸின் மாண்பை காப்பதற்கு நீங்கள் கோட் அணிந்து வந்திருக்க வேண்டும் என்று. அதன் பின்னர் தான் இந்த ட்ரம்புக்கும் செலன்ஸ்கிக்குமான ஆர்கியூமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு என்ன சொல்லுவது, ஒரு ட்ராஜடிக் இன்சிடென்டாக நடந்து முடிந்தது பிப்ரவரி மாதம். இன்று அதை சரிப்படுத்துவதற்காகவும் ட்ரம்பை கூல் செய்வதற்காகவும் கோட் சூட்டுடன் வந்திருந்தார் ஜெலன்ஸ்கி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அதே பத்திரிகையாளர் இன்று சொல்லியிருந்தார், யூ ஆர் லுக்கிங் ஃபெபியூலஸ் என்று செலன்ஸ்கியை பார்த்து கூறியிருந்தார் அந்த பத்திரிகையாளர். அதன் பின்னர் என்ன சொல்வது, இருவரும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு அமெரிக்காவிடமிருந்து வேணும் என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது செலன்ஸ்கி ஐ நீட் எவ்ரிதிங் என்று சொல்லி அரங்கியை கலகலப்பாக்கினார் செலன்ஸ்கி. இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் சற்று ராஜதந்திரமாகவும் மெச்சுவர்டாகவும் நடந்து கொண்டார்கள் என்பதுதான் அனைவரும் கவனிக்கத்தக்க ஒரு விடயம். குறிப்பாக வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸை பேச விடாமல் வைத்திருந்ததுதான் இன்று நடத்திய முக்கியமான ராஜதந்திர நகர்வு என்று நான் கருதுகிறேன். சென்ற முறை ஜேடி வான்ஸ் தான் இந்த குழப்பத்தையே ஆரம்பித்து வைத்தார். அவர் செலன்ஸ்கியிடம் கேட்டிருந்தார், நீங்கள் ஒரு தடவையாவது தேங்க்யூ சொன்னீர்களா டொனால்ட் ட்ரம்பை பார்த்து, பிரசிடென்டை பார்த்து, உங்களுக்கு இதுவரை காலம் செய்த உதவிக்கு என்று. இன்று செலன்ஸ்கி 8 தடவை தேங்க்யூ சொல்லியிருந்தார் டொனால்ட் ட்ரம்புக்கு. சென்ற முறை நடந்த பிரச்சனைகளை, தவறுகளை தீர்த்து கொள்வதற்கும் டொனால்ட் ட்ரம்பை இம்ப்ரெஸ் செய்வதற்குமாக ஜெலன்ஸ்கி கடுமையாக என்ன சொல்வது தன்னை மாற்றிக்கொண்டார். ட்ரம்பும் சற்று மெச்சுவர்டாகத்தான் நடந்து கொண்டார். செலன்ஸ்கியை புகழ்ந்து பாராட்டி சிரித்து நகைச்சுவையாகத்தான் பேசி இன்றைய சந்திப்பு, இன்றைய நிகழ்வு அமோகமாக நடைபெற்றது. அதைவிட அடுத்த விடயம், செலன்ஸ்கி என்ன சொல்வது, இன்று தனியாளாக வந்திறங்கவில்லை, நான் தனியாளிலே, எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை போல அவர் அழைத்து வந்த ஆட்களில் அனைவருமே என்ன சொல்வது, பெரிய பெரிய ஆட்கள் தான். பிரிட்டன் பிரதமர், பிரான்ஸ் அதிபர், ஜெர்மன் சான்சலர், இத்தாலிய பிரதமர், பின்லாந்து பிரதமர், EU தலைவர், நேட்டோ தலைவர் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு வந்து ஒரு பட்டாளமாகத்தான் வந்திறங்கினார். இந்த முறை தான் விடுவதாக இல்லை, இந்த முறை ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தே ஆக வேண்டும் என்றுதான் அனைவரையும் அழைத்து வைத்திருந்தார். செலன்ஸ்கியும் ட்ரம்பும் ஓவல் ஆபீஸில் கதைத்துக் கொண்டிருக்கும் போது அனைத்து ஐரோப்பிய தலைவர்களும் வேறு ஒரு அறையில் காத்திருந்தார்கள் இருவருக்குமாக. அதன் பின்னர் இருவரும் சென்று அவர்களை சந்தித்து பேசினார்கள். அதிலே நேட்டோ தலைவர் குறிப்பாக ட்ரம்பை என்ன சொல்வது பாராட்டி தள்ளி இருந்தார். ட்ரம்ப் வந்து இந்த டெட்லாக்கை, அதாவது உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை என்ற பெயரில் நடைபெற்ற பிரச்சனைகள் அனைத்தையும், இந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கான பிரச்சனை ஒரு டெட்லாக்கில் போய் முடிந்திருந்தது, அதை எடுத்து விட்டவர் ட்ரம்ப் தான் என்று சொல்லி பாராட்டி, அவர் என்ன சொல்வது, அவரது முயற்சிகள் அனைத்துக்கும் பாராட்டு, குறிப்பாக அனைத்து தலைவர்களும் ட்ரம்பை பாராட்டி தள்ளியிருந்தாலும் குறிப்பாக அவர்கள் ரீஹைட்ரேட் பண்ணிய விடயம் என்னவென்றால், யுத்தத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும், கில்லிங்ஸ் அதாவது உயிரிழப்புகளை எப்படியாவது தடுக்க வேண்டும், ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டும், அதுதான். அதை விட மேலதிகமாக அவர்கள் சீஸ்ஃபயர் ஒன்றை கோரியிருந்தார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், வி டோன்ட் நீட் சீஸ்ஃபயர் டு எண்ட் திஸ் வார் என்று குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஒரு சீஸ்ஃபயர் ஒன்று தேவையில்லை இந்த சண்டையை முடிப்பதற்கு. இப்பொழுது கூட ஜெலன்ஸ்கி நினைத்தால் இந்த சண்டையை முடிக்கலாம் என்று நேரடியாகவே குறிப்பிட்டிருந்தார் ட்ரம்ப். சோ அதன் பின்னர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார், தான் இந்த மீட்டிங் முடிந்த பின்னர் புட்டினுடன் தொலைபேசி வாயிலாக இந்த அப்டேட்ஸை வழங்க போவதாகவும் தான் கதைக்கப் போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் அடுத்த மீட்டிங் ஒரு ட்ரைலேட்ரல், அதாவது ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் சேர்ந்த ஒரு மும்முனை பேச்சுவார்த்தையாக தான் நடக்கும் என்று உறுதிபட தெரிவித்திருந்தால், அதற்கு அடுத்தபடியாக உக்ரைனுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு கேரண்டிஸையும் அமெரிக்கா வழங்கும் என்பதையும் ஆணித்தரமாக தெரிவித்திருந்தார். இதுதான் ஒன்றைய முக்கியமான செய்தி. உக்ரைனுக்கான அனைத்து பாதுகாப்பையும் அமெரிக்கா வழங்கும் என்பதுதான் பிரதானமாக என்ன சொல்வது, உக்ரைனுக்கு ஒரு சந்தோஷம் வழங்கக்கூடிய செய்தி. இதைத்தான் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருந்தார், உங்களுக்கு பாதுகாப்பு என்று அமெரிக்காவிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், ஆயுதமா, வளமா, இன்ஃபர்மேஷனா, என்ன விடயம் என்று சொல்லத்தான் செலன்ஸ்கி கூறியிருந்தார், ஐ நீட் எவ்ரிதிங்
என்று சொல்லியிருந்தார். அதாவது அமெரிக்காவிடமிருந்து அனைத்து உதவி சப்போர்ட்டும் தனக்கு வேண்டும் என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஸோ இன்றைய பேச்சுவார்த்தை, இன்றைய சந்திப்பு, இன்றைய என்ன சொல்வது, இட் வாஸ் அ குட் டே. அனைத்துமே நன்றாக நடந்தது, ஸ்மூத்தாக நடைபெற்றது, எந்தவித குளறுபடிகளும் இல்லை, யாருக்கும் எந்த டிராபேக்கும் பிரச்சனையும் இல்லை. அனைவரும் என்ன சொல்ல, இது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்டுடன் முடிந்த ஒரு சந்திப்பு தான். ஆனால் இங்க இப்ப பிரச்சனை, புடின் தான் கைப்பற்றி வைத்திருக்கின்ற கிழக்கு உக்ரைன் பிரதேசங்களை விடுவிப்பாரா இல்லை என்பதால், குறிப்பாக அந்த டொனெட்ஸ்க் அமைந்திருக்கிற அந்த டொன்பாஸ் பிராந்தியம் முழுவதும் புடின் தனக்கு வேண்டும் என்பதை ஆணித்தரமாக ட்ரம்பிடம் தெரிவித்து விட்டார். சோ அதற்கு இப்பொழுது என்ன செய்ய போகிறார்கள், உக்ரைன் அதிபர் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. சோ இங்குதான் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகிறது. எதையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ளலாம் என்று தான் அவர்கள் நம்புகிறார்கள், குறிப்பாக ட்ரம்ப் நம்புகிறார். அடுத்த பேச்சுவார்த்தையில் ஏதேனும் முன்னேற்றம் காணப்படுகிறதா என்பதை பார்ப்போம். எனக்கு தெரிந்த வகையில் ட்ரம்ப் உக்ரைனுக்கு ஒரு அழுத்தம், என்ன சொல்ற, அன்பான அழுத்தம் ஒன்றை கொடுப்பார் போலத்தான் தெரிகிறது. ரஷ்யாவுக்கு சில நிலப்பரப்புகளை விட்டுக் கொடுக்கும்படி. ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இதை எதிர்க்கக்கூடும், ஆனால் அவர்களால் ஜஸ்ட் எதிர்க்க மட்டும்தான் முடியும், அதை தடுக்க முடியாத நிலையில் தான் வந்துவிடும். சோ பார்ப்போம். இன்றைய பேச்சுவார்த்தை அனைத்தும் சுபமாக நன்றாக முடிந்தது, அனைவரும் சந்தோஷமாக தூங்க செல்வார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.